தனிமையை ஏற்றுக்கொண்டு அதில் மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க கற்றுக்கொள்வது உங்களுக்கே வழங்கக்கூடிய மிக சிறந்த பரிசாகும் என்பது ஸ்டீவ் ஐட்சனுடைய வார்த்தைகள். அவர் கூறிய இந்த வரி மிகவும் ஆழமான உண்மையை நமக்கு சொல்கிறது. அதாவது தனிமை என்பது நம்முடைய தனித்துவத்தை இழப்பதல்ல, அது நம்மை நாமே கண்டறியும் ஒரு வாயில். இன்றைய உலகம் முழுவதும் சத்தம், கவலை, எதிர்பார்ப்புகள் மற்றும் தொடர்ந்த குழப்பங்களால் நிரம்பியுள்ளது. அப்படிப்பட்ட சூழலில் அமைதி என்பது அரிதான ஒன்றாக இருக்கிறது. இருப்பினும் மிக வலிமையான ஒரு வரமாகவும் உள்ளது. நம்மில் பலர் தனியாக இருப்பதை நினைத்து அஞ்சுகிறோம். ஏனெனில் அமைதி நம்மை நம்முடைய சிந்தனைகள், உணர்வுகள் மற்றும் உண்மையான உள்ளத்துடன் நேருக்கு நேர் சந்திக்க செய்கிறது. ஆனால் அந்த அமைதியான தருணங்களில்தான் வாழ்க்கையின் தெளிவு பிறக்கிறது. நாம் தனிமையை ரசிக்க கற்றுக்கொள்வது வெளிப்புற பாராட்டுகளால் கிடைக்காத ஒரு உள்ளார்ந்த வலிமையை நமக்கு அளிக்கிறது. நீங்கள் அமைதியில் நேரம் செலவிடும் பொழுது மனம் அமைதியாகிறது, உணர்வுகள் தெளிவடைகின்றன, உங்கள் உள்ளார்ந்த திறமைகள் வெளிப்படத் தொடங்குகின்றன. உங்கள் உண்மையான இயல்பு மற்றும் கனவுகள், வாழ்க்கையின் நோக்கம் பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். அமைதிதான் படைப்பாற்றல் வளரவும், நம் தன்னம்பிக்கை வலுப்பெறவும், மன நிம்மதி உருவாகவும் ஒரு காரணமாக இருக்கிறது. வரலாற்றில் சாதனை படைத்த மகத்தான மனிதர்கள் பலரும் தனிமையையும் அமைதியையும் உணர்ந்தவர்கள், மதித்தவர்கள். ஏனெனில் உண்மையான சக்தி வெளியில் இல்லை, அது நம்முள் இருப்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்களாவது அமைதியில் அமர்ந்து சிந்தித்து உங்களை நீங்கள் உணர நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அந்த உள்ளார்ந்த சக்தி ஏமாற்றத்தை ஞானமாகவும், பயத்தை தைரியமாகவும், சாதாரண வாழ்க்கையை அர்த்தமுள்ள ஒன்றாகவும் மாற்றும் திறன் கொண்டது. ஆகையால் அமைதியை அணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சொந்த துணையை நீங்கள் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் தனியாக இருக்க தயங்காத தருணத்தில் நீங்கள் வெறுமையாக இல்லை, முடிவற்ற திறன்களால் நிரம்பியவராக இருக்கிறீர்கள் என்பதை உணர்வீர்கள்.